ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் நம்ம புத்தகங்களை படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவாக நம்ம மனித சமூகம் பல வகையான ஹைராக்கியால் ஆனது. சில பேரால் மட்டும்தான் சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஆனது. ஸோ என்னன்னா, ரொம்பவும் அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்றன்றைய நேரத்துக்கான அவங்க வாழ்க்கைக்காக தங்களுடைய உழைப்புகளை செலவிட வேண்டியதாக இருக்கும். அதன் மூலமாக அவர்களுக்கான நேரம் அப்படின்றது முழுக்க முழுக்க உழைப்பினால் மட்டுமே இருக்கும். அதனால் இந்த வீடியோ அவர்களை குறை சொல்லியோ அவர்களை சாடியோ கிடையாது. அதை தாண்டி மேலே இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்பவும் ஆக்சிலேஷனுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு ஆக்சிலேஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டு சில விஷயத்தில் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ண முடியாமலும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்சிலேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பீப்புள். சிலர் எல்லா லக்ஸரியுமே இருந்து, அவங்களுக்கான எல்லா நேரமுமே இருந்து, அதை முறைப்படி சரியாக பயன்படுத்திக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் கொண்டது தான் நம்மளுடைய சமூகம். சரி, இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, புத்தகம் படிக்கணும் அப்படின்றதுக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கும் இறுதியில் சில கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணுவோம். இதை அப்படியே இந்த வீடியோவை கரெக்டாக பார்த்துட்டு இருங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் வார் ஒரு கருத்தியல் வார் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் தேவையா இல்லையா? கல்வி தேவையா இல்லையா? அத பத்தின பல வகையான விமர்சனங்களும், பல வகையான கருத்து மோதல்களும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்ற ஒரு தரப்பு மக்கள எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன் அப்படின்னா, எஜுகேஷன் மஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எங்க சிக்கல் வருது அப்படின்னா, எஜுகேஷன் மேல இருக்கக்கூடிய குறைய சொல்ற ஒருத்தர் வரும்பொழுது, நீ குறைய சொன்னாலே எஜுகேஷனுக்கு எதிரா பேசுறியா? அப்படின்ட்டு அவன ஒரு முத்திர குத்தி, அவனையும் பேச விடாம மட்டம் தட்டுறது தான் என்ன வருதுன்னா, ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, எஜுகேஷன் மேல குறை வைக்கணும். குறை வச்சா மட்டும் தான் அது இன்னொரு வகையில என்ன ஆகும் அப்படின்னா முன்னேறும். இப்ப இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லா வகையிலுமே சரியா அப்படின்னு கேட்டா, அது இல்ல அப்படின்றது காமனா சிந்திக்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் தெரியும். ஸோ எஜுகேஷன் மேல கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அது எப்படி வரணும்? அது எப்படி வளரணும்? அப்படின்றதுக்கான இந்த வீடியோ இல்ல. ஆனா எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன தவற விட்டது? அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. பொதுவா எஜுகேஷன் ஒருத்தருக்கு என்ன தரணும் அப்படின்னா, தான் அப்படின்ற அந்த நிலைய, அந்த சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு பயிற்சிய எஜுகேஷன் தந்திருக்கணும். ஆனா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருமே யாரா மாத்துது அப்படின்னா, ஒரு குமஸ்தாக்களா மாத்தி வைக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மாணவர்களுமே அவரவர்களுக்கான தனித்துவம் என்ன? அவரவர்களுக்கான குணாதிசயங்கள் என்ன? அவரவர்களை எப்படி எப்படி மெருகேற்ற வேண்டும்? அவருடைய பெர்சனாலிட்டி டைப்ஸ் என்ன? சிந்திக்கிறதுக்கான பயிற்சியை ஒருத்தனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? கற்றலுக்கான ஒரு பயிற்சியை எப்படி கொடுக்க வேண்டும்? அவன் தானா எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? அதை எப்படி அவன் தன் வாழ்நாளில் நீட்டித்துக் கொள்ள வேண்டும்? அப்படின்றதுக்கான எந்த ஒரு விஷயமுமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பண்றதில்ல. அதற்கு பதிலா இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்ட தயாரிக்கிற மாதிரி சில ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து ஒரு மெட்டீரியல் உருவாக்குறோம். அந்த மெட்டீரியல் என்ன பண்றோம்னா சந்தைப்படுத்துறோம். சந்தைப்படுத்துதல் மூலமா யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படணும் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதர ப்ராடக்ட்ட மேக் பண்ணி வெளிய அனுப்புற மாதிரி தான் நம்மள அனுப்பணும் அப்படின்னு நினைக்குது. யோசித்து பார்த்தா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் சமூகத்துல இந்த மாதிரி தான் செய்ய முடியும் அப்படின்று சில வாதங்கள்லாம் வைக்கக்கூடும். யோசித்து பார்த்தா அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த மாதிரி தான் பண்ண முடியும் அப்படின்ற சில வாதங்கள்லாம் வைக்கக்கூடும். இந்தியா மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அந்த அளவுக்குலாம் கவனம் செலுத்த முடியாது. இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் உண்மையிலேயே வசதி இல்லாதவர்கள், படிக்கிறதுக்கான நேரம் இல்லாதவர்கள், தங்களுடைய அன்றாடத்தை வாழ்வோட கஷ்டத்தின் மூலியமாக செலவிடுபவர்களுக்குலாம் இது பயன்பெறும். ஏன்னா, அவங்க படிச்சுட்டு, அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போனா மட்டும் போதும். படிச்சுட்டு, அவங்களோட அதிகாரத்த முன்னேற்றிக்கிட்டா மட்டும் போதும். படிச்சுக்கிட்டு, ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டா போதும். ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்க்குள்ள வந்துட்டா போதும். அப்படின்ற மனப்பான்மையில இருக்கிறதுனால, இது என்னன்னா, இன்னமும் நிலை பெற்றுக் கொண்டு தான் இருக்கும். இது ஒரு வகையான சிஸ்டம். இது சில பேருக்கு பாதிப்பா இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு பாதிப்பாவும் இருக்கலாம். ஆனா, இந்த சிஸ்டத்த அப்படியே நீட்டித்துக் கொள்வதன் மூலியமாக ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் என்ன அப்படின்றத சிந்திக்கக்கூடிய ஒருத்தன் கேள்வி கேட்டு அத கடத்தவும் செய்யணும். நான் முன்னாடியே சொன்ன மாரி எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ப்ராடக்ட்ட மேக் பண்ணி வெளிய அனுப்புற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, நிறுவனங்களுக்காகவும், வேலைக்காகவும் ஒரு குமஸ்தாக்கள ரெடி பண்ணி வெளிய அனுப்புற மாதிரி தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, மாணவர்கள வெளியேற்றிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவர்களுடைய வாழ்நாள்ல எஜுகேஷன் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் கூட வருதோ, அவ்வளவு தூரம் வரைக்கும் தான் கற்றல் அப்படின்ற ஒன்று நிகழுது. அதுவும் ஒரு சம்பிரதாய பாணியில மட்டும் தான் நிகழுது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படி, 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 படின்னு சொல்ட்டு, அது ஒரு மிஷின் எப்படி வார்த்தைகள எடுத்துக்குதோ, அத எடுத்துக்கிட்டு கக்க வேண்டிய இடத்துல கக்கிட்டு நீ கிளம்பு. கிளம்புனா உனக்கு ஒரு மார்க் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆகுறது மூலியமா உன்னோட அறிவு தரம் இதுதான் அப்படின்றத நாங்க நிச்சயப்படுத்துவோம். அப்படி நிச்சயப்படுத்துறது மூலமா உனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும்.
அதன் மூலமா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலைக்கு போலாம். அதன் மூலமா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கலாம். அதன் மூலமா நீ உன் வாழ்வ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து சில பேருக்கு பயன்பட்டுருக்கு. அப்படிதான் நம்ம வந்து முந்தைய ஜெனரேஷன்ல இருக்கிற எல்லாருமே பயன்பட்டு வந்தாங்க அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இல்ல. யோசிச்சு பார்த்தா முந்தைய ஜெனரேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய அறிவாளிகளும் அங்க தான் இருப்பாங்க. ஒண்ணுமே தெரியாதவங்களும் அங்க தான் இருப்பாங்க. அப்ப மிகப்பெரிய அறிவாளிகள் எப்படி உருவானாங்க? ஒண்ணுமே தெரியாதவர்கள் எப்படி உருவானாங்க? இந்த சிஸ்டத்துக்குள்ளயே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். முக்கியமான விஷயம் அப்படின்னா, மிகப்பெரிய அறிவாளிகள் இந்த சிஸ்டத்த தாண்டி சுயம்புவாக தன் அறிவை மெருகேற்றிக் கொள்வதற்கு அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களை முன்னிலைப்படுத்தி, தங்களை முதன்மைப்படுத்தி கற்றலை துவங்க ஆரம்பித்தார்கள் அப்படின்றது தான். அப்போ இயல்பாவே நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல அது இல்ல அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ கற்றல் நிகழக்கூடிய இந்த தருவாயில 1 முதல் 12 வரை, அப்புறம் காலேஜ் பீரியட்ஸ் இந்த எல்லா பீரியடுமே வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் சுயம்புவாக நாலேட்ஜை மேக் பண்ணிக் கொள்வதற்கு, சுயம்புவாக கற்றலை மேக் பண்ணிக் கொள்வதற்கு என்று அல்லாமல், நான் ஒன்றை முன்னமே தீர்மானித்து வைத்திருக்கிறேன். அத நீ வந்து ஒரு ஜெராக்ஸ் மெஷின் மாரி நீ என்ன பண்றதுன்னா, அப்படியே காப்பி பண்ணியிருக்கிற. அது எங்கெங்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகுது அப்படின்றத நீ அப்ளை பண்ற. அதன் மூலமா உனக்கு வந்து வாழ்க்கையில வருமானம் ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு பெறும். அப்படி பெறுவதன் மூலியமாக நீ உன் வாழ்வை மெருகேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம் தான் நம்மளுடையது. அப்படிதான் நம்ம இதுவரைக்கும் இருந்துட்டு வர்றோம். இதன் மூலமா என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா, சுயம்புவாக சிந்தித்தல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சமூகமா நம்ம இழக்கிறோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, கற்றல் அப்படின்றது நம்ம சமூகத்துல எதுவரை நிகழுது அப்படின்னா, அவன் எதுவரை பள்ளிக்கூடம் படித்தானோ, இல்ல எதுவரை கல்லூரி படித்தானோ, அதுவரை மட்டுமே நிகழுது. அதற்கு பிற்பாடு ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு முறை கூட திரும்பி பார்த்து ஒரு புத்தகத்த படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோ, திரும்பி பார்த்து வந்து புதிய விஷயங்கள கற்றுக்கணும்னு நினைக்கிறதோ, நம்ம ஏன் செய்யறதில்ல? அப்படின்ற கேள்விக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி சொல்றது மூலியமா இயல்பாவே நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல என்ன மேக் பண்ணணும் அப்படின்னா, கற்றல் அப்படின்றது இந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் இல்லாம, வாழ்நாள் முழுக்க அப்படின்ட்டு அவனை சுயம்புவாக சிந்திக்க வைத்து, தன்னளவில் அவனை ஒரு வளர்ச்சி பாதையில் நோக்கி செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் சக்தியா தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணுமே அப்படின்றத தவிர்த்து, அது ஒரு மூடிய அமைப்பா இதுவரைக்கும் இருந்துட்டு அப்படியே வெளிய போனா, அத நீங்க கடந்துடலாம் அப்படின்ற ஒரு மூடிய அமைப்பா இல்லாம, அது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஒரு தனி மனிதருக்குள்ள என்ன பண்ணணும்னா, ஆக்கத்த செலுத்தணும். 25 வயது வரை ஒரு மாணவன் படித்துக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள அது எப்படி அவனுக்குள்ள செயல்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னா, அம்பை வெளியிடுவதற்கு வில்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பின்புறமா இழுப்போம். அது வந்து என்னன்னா, இழுக்குவதன் மூலமா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அத மேக் பண்ணிக்கொள்ளும். அது வந்து அது ஒரு நிலையாற்றல். அந்த நிலையாற்றல் வந்து நம்ம கைய ரிலீஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜியா மாறும். அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஆற்றலா அவனுக்குள்ள என்ன பண்ணணும்னா, கல்வி வந்து அவன மேக் பண்ணி வைக்கணும். அதன் மூலமா அவன் வாழ்வுக்கு வரும்பொழுது, அது அவனுக்கு வந்து ஒரு இயக்க ஆற்றலா அவன மாத்தணும். அது எப்படி மாறும் அப்படின்னா, அவன் வாழ்நாள் முழுக்க இன்னும் தீவிரமா பல விஷயங்கள கற்றுக்கொள்வதன் மூலமாவும், பல விஷயங்களை பலருக்கு சொல்லிக் குடுப்பதன் மூலமாகவும், பலரோட உரையாடுவதன் மூலமாகவும், அவனாகவும், அவன் குடும்பமாகவும், அவன் சமூகமாகவும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் எல்லாவற்றுமே டெவலப் செய்து கொண்டே போவான். இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணாம இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கற்றல் அப்படின்றது வந்து காலேஜோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாரிக்கிறோம். அது மூலமா காசு சேகரிக்கிறோம். அது மூலமா நம்ம குடும்பத்த பார்த்துக்கிறோம் அப்படின்றதோட முடிஞ்சுச்சு அப்படின்றதுனால, ஒட்டுமொத்த சமூகமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அறிவியக்கத்த கட்டமைக்க முடியாதவர்களா மாறுகிறோம்.